மர்மக்கோட்டை இருண்ட மர்மம் தொடர்ச்சி. அருணன் நெஞ்சு துடித்தது. அவனது நண்பர்கள் ஒருவரின் கையை இறுக்கிப் பிடித்தனர். அந்த கோட்டையின் அகழியில் இருந்து ஒரு வெள்ளை நிழல் எழுந்தது. இங்கு வந்துவிட்டீர்களா? பின் எப்போதும் இங்கிருந்தே புறப்பட வேண்டும். அழுகும் குரல் அவர்கள் நெஞ்சை சீரச் செய்தது. அருணன் தடுமாறி நகர்ந்தான். அவன் கண்கள் அந்த ராஜகோபுரத்தின் சிற்பத்தைக் கண்டன. பாண்டிய மன்னனின் உருவம். ஆனால் அது வெறும் சிற்பம் இல்லை. அதன் கண்கள் அவனை நேராக நோக்கின. திடீரென்று அந்த கோட்டையின் சுவர்கள் அழுந்தின. ஒரு பழங்கால சித்திரம் வெளிச்சம் காட்டியது. அதில் ஒரு கருவுற்ற ராஜகுமாரி கண்ணீர் மல்க நின்றிருந்தாள். இவள் கிருத்திகா. அருணன் அதிர்ந்து போனான்.